புதிய பாதை சொந்தங்களுக்கு வணக்கம். நம்மக்கிட்ட நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, அண்ணா சிங்கப்பூரில் எந்த டிரைவிங் ஸ்கூல் போனால் ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம், எந்த டிரைவிங் ஸ்கூல் பெட்டர் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. உங்களுக்கான வீடியோ தான் இது. அதாவது இந்த வீடியோவில் எந்த டிரைவிங் ஸ்கூல் அதிக பாசிங் ரேட்டு கொடுக்குறாங்க, எந்த டிரைவிங் ஸ்கூலில் ஒரே தடவையில் நிறைய பேர் பாஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற பற்றி தான் தெளிவாக விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதில் ஃபஸ்ட் இடத்துல இருக்கிறது சிடிசி, அதாவது உபியில் உள்ள கம்போர்ட் டெலிகிரோ டிரைவிங் ஸ்கூல் தான். இவங்க 40% 53.37% கொடுத்து ஃபஸ்ட் இடத்துல இருக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதில் ரெண்டாவது இடத்துல இருக்கிறது யாருன்னு கேட்டால் பிபிடிசி அப்படின்னு சொல்லக்கூடிய புக்கி பத்தோ டிரைவிங் ஸ்கூல் தான். இவங்க ஃபஸ்ட் டைமே கொடுக்கக்கூடிய பாசிங் ரேட் எவ்வளவுன்னு கேட்டால் 43%-45.60% கொடுத்து ரெண்டாவது இடத்துல இருக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதில் மூணாவது இடத்துல இருக்கிறது யாருன்னு கேட்டால் எஸ்எஸ்டிசி அப்படின்னு சொல்லக்கூடிய உட்லண்ட்ஸில் இருக்க சிங்கப்பூர் சேஃப்டி டிரைவிங் சென்டர் தான். இவங்களோட பாசிங் ரேட்டு, அதாவது ஃபஸ்ட் டைமே பாஸ் ஆகக்கூடியவங்க எவ்வளவு சதவீதம் அப்படின்னு கேட்டால் 40%-41.98% ஃபஸ்ட் டைமே பாஸ் ஆகிறதா சொல்லியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் பார்த்து நீங்கள் தப்பு கணக்கு போட்டுறாதீங்க. உபிக்கு போனால் ஒரே தடவையில் பாஸ் ஆகிடலாம் அப்படின்னு. எங்கே நீங்கள் போனாலும் உங்களுடைய தன்னம்பிக்கையும் உங்களுடைய விடாமுயற்சியும் தான் உங்களை வெற்றி பாதைக்கு அழைச்சிட்டு போகும். அதனால நீங்கள் உபிக்கு போனால் ஒரு தடவை பாஸ் பண்ணிடலாம், புக்கி பாத்தோவுக்கு போனால் ஒரே தடவையில் பாஸ் ஆகிடலாம்னு தப்பு கணக்கு போட்டுறாதீங்க. நான் இப்போ சொன்னது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். அதாவது நீங்கள் எந்த ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு நீங்கள் தான் சூஸ் பண்ணணும். நிறைய பேர் என்கிட்ட கேட்குறீங்க, உட்லண்ட்ஸ் பெட்டரா, புக்கி பாத்தோ பெட்டரா, உபி பெட்டரான்னு கேட்குறீங்க. எல்லா டிரைவிங் ஸ்கூலுமே பெட்டர் தான். அதனால நீங்கள் பயப்பட தேவையே இல்லை. ட்ரைனிங் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஒவ்வொரு ஸ்கூலுக்கும். அதே போல் ரேட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஒவ்வொரு டிரைவிங் ஸ்கூலுக்கும். அதனால ஒன்றும் பயப்பட தேவையில்லை. நீங்கள் தாராளமாக உங்களுக்கு பக்கத்தில் உள்ள டிரைவிங் சென்டரில் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு போக்குவரத்துக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? அதனால ஒன்றும் பயப்பட தேவையில்லை. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க, இதில் ஏன்டா போட்ட, நீ அதில் போட்டிருக்கலாமே அப்படின்னு மனசை தளர விடாமல், மன குழப்பம் இல்லாமல் நீங்கள் எந்த டிரைவிங் ஸ்கூல் போடுறீங்களோ அந்த டிரைவிங் ஸ்கூலில் நீங்கள் போட்டு ஈஸியாக பாஸ் பண்ணுறதுக்கு நம்மளுடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இந்த தகவல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அவங்க குழப்பத்திலேருந்து மீள்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுபோல் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு அடுத்த நல்ல புதிய தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். போயிட்டு வரேன்.